சேலஞ்ச் பார்க்கலாம். சோ இத வச்சு தான் இன்னைக்கு வீடியோ பண்ண போறோம். என்ன வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க மது சங்கர் சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் பாக்குறீங்க அப்படினா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அதே போல பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்புறம் நம்ம இன்ஸ்டாலையும் மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. இது வாங்க என்ன வீடியோ பார்க்கலாம். இன்னைக்குமே வந்து நீங்க கமெண்ட்ல கேட்ட வீடியோ தான். அதாவது ஹோம்மேட் பெயிண்ட் நீங்க ட்ரை பண்ணி பாருங்கக்கா. ஏன்னா எல்லாமே வந்து நம்ம ட்ரை தான் பண்ண போறோம். ஒரு சிஸ்டர் கேட்டாங்க கமெண்ட்ல தோஸ் சொல்றாங்க சொல்றன் சவுண்ட். ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்ல கேட்டாங்க அக்கா உங்களுக்கு ஸ்லைம் செய்ய தெரியுமா தெரியாதா? நிஜமாவே தெரியாது. நானும் ட்ரை தான் பண்றேன். ஒவ்வொரு வீடியோலயும் நான் ட்ரை பண்ணி தான் உங்களுக்கு காட்டுறேன். நல்லா இருந்துச்சுன்னா மட்டும்தான் இது சூப்பரா இருக்கு நீங்க செய்யுங்கன்னு சொல்லுவேன். நல்லா இல்லைன்னா இது வரல யாருமே ட்ரை பண்ணாதீங்கன்னு தான் சொல்லுவேன். சோ அதே மாதிரிதான் நாமளும் இன்னைக்கு ஹோம்மேட் பெயிண்ட் செஞ்சிருக்காங்க. அதை பார்த்து நாமளும் செய்ய போறோம். அதோட ரிசல்ட் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இந்த ஹோம்மேட் பெயிண்ட் பாத்தீங்கன்னா நிறைய மெத்தட்ல செய்யறாங்க. நான் வந்து ஈஸியா சிம்பிளா இருக்கிற மாதிரி ஒரு மெத்தட் வந்து இன்னைக்கு எடுத்திருக்கேன், செய்யலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். நம்ம இது நல்லா வந்துச்சுன்னா நம்ம அடுத்தடுத்த மெத்தடையும் நம்ம அப்புறம் ட்ரை பண்ணலாம். ஓகே, இப்ப நம்ம அதுக்கு தேவையான பொருள் என்னன்னா இது பாத்தீங்கன்னா ஃபெவிகால் எடுத்திருக்கேன். அதே போல இந்த சிந்தட்டிக் க்ளூவும் எடுத்திருக்கேன். சோ ரெண்டு வச்சுமே நம்ம பண்ணலாம். பாகுபலி சவுண்ட் பாருங்க. பிளஸ் பான்ஸ் பவுடர் இதுவும் எடுத்திருக்கேன். சோ எப்படிங்கிறத சொல்றேன். இன்னைக்கு நம்ம பெயிண்ட் மட்டும் செய்ய போறது இல்ல, பெயிண்ட் பண்ணி பார்க்கவும் போறோம். எப்படி வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துக்கிட்டோம். அதுல நம்ம வந்து இப்ப ஃபெவிகால் போடலாம். அப்புறமா சிந்தட்டிக் க்ளூவை நம்ம அடுத்த இதுல யூஸ் பண்ணிக்கலாம். சோ கொஞ்சமா ஃபெவிகால் போட்டிருக்கேன். அடுத்து இது பாத்தீங்கன்னா பான்ஸ் பவுடர் தான். சோ அது நீங்க வேற பவுடர் கொட்டிக்கலாமான்னு கேட்டா கண்டிப்பா எது வேணா யூஸ் பண்ணிக்கலாம் தான் நினைக்கிறேன். சோ நான் வந்து பான்ஸ் பவுடர் போடுறேன். இப்ப இத மிக்ஸ் பண்ணிட்டு நீங்க கலர் ஆட் பண்ணலாம். இல்ல கலர் ஆட் பண்ணிட்டு கூட மிக்ஸ் பண்ணலாம். இதுல என்னென்ன கலர் சேர்க்கலாம் நான் சொல்றேன். நம்ம வந்து கேசரி பவுடர் சேர்த்துக்கலாம் வீட்டுல இருக்கிறது. இல்ல அப்படின்னா ஸ்கெட்ச் இருக்கு இல்லைங்களா, அந்த ஸ்கெட்சுக்குள்ள வந்து ஒரு இது மாதிரி இருக்கும், கலர்ஸ் இருக்கும். அதை எடுத்து அதுல தண்ணி ஊத்துனீங்கன்னா அப்படியே அந்த கலர் வந்து கீழே கொட்டும். சோ அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல அப்படின்னா நம்ம கிட்ட பாருங்க இந்த மாதிரி கலர் கோலத்துக்கு அந்த கலர் மட்டும் வச்சிருப்போம் இல்லைங்களா, இதுலதான் நம்ம கோலமாவை கலந்து கலர் பொடியா நம்ம யூஸ் பண்ணுவோம். சோ அந்த இது நான் அதுதான் மிக்ஸ் பண்றேன். எது வேணா நீங்க சொட்டு நீல மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கலாம். சோ இப்ப வந்து இது வந்து கொஞ்சம் திக்கா தான் இருக்கும். இதுல நம்ம தண்ணி ஆட் பண்ணா மட்டும்தான் கொஞ்சம் நம்ம பெயிண்ட் மாதிரி வரும் அந்த கன்சிஸ்டன்சி. சோ கொஞ்சமா நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா தண்ணி வந்து நான் 1 ஸ்பூன் சேர்க்கிறேன். எவ்வளவு நம்மளுக்கு பெயிண்ட் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். கலர் உங்களுக்கு வரல அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். இல்ல பவுடர் இன்னும் கொஞ்சம் தண்ணியா ஆயிடுச்சு நான் பவுடர் ஆட் பண்ணணும் அப்படின்னா கூட பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அந்த ரொம்ப வந்து ஹார்டா இல்லாமையும் ரொம்ப தண்ணி மாதிரி இல்லாமையும் அந்த கொலன்னு அந்த பெயிண்ட் கன்சிஸ்டன்சி வரணும். இப்படி பண்ணும்போது உங்களுக்கே தெரியும் இது பெயிண்ட் மாதிரி இருக்கு அப்படின்னு. அந்த அளவுக்கு வந்து வச்சுக்கணும். ரொம்ப தண்ணி ஊத்திடாதீங்க. ஓகே, இங்க பாருங்க. இப்ப பாத்தீங்கன்னா அந்த பெயிண்ட் கன்சிஸ்டன்சி தெரியுது பாத்தீங்களா, ரொம்ப தண்ணியாவும் இல்ல, இப்படி எடுத்து விடும் போது அப்படி விழணும், ரொம்ப கெட்டியாவும் இல்ல. சோ இப்ப நம்ம வந்து இதை பெயிண்டா யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், சிம்பிள். என்ன சேர்த்தேன், ஃபெவிகால் சேர்த்தேன், அப்புறமா என்ன சேர்த்தேன், பவுடர் சேர்த்தேன், அதுக்கப்புறமா கலர் பொடி சேர்த்தேன். கலருக்கு நீங்க எது வேணா யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டேன். இது வந்து நம்ம பெயிண்ட் பாட்டில் பழைய பாட்டில் இருந்துச்சுன்னா அதுல நீங்க ஊற்றி வச்சுக்கலாம். இல்ல வாட்டர் கலர் அந்த இதோட அந்த பாக்ஸ் காலியா இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல வேற எதுனா பாக்ஸ் உங்ககிட்ட குட்டி குட்டி பாக்ஸ் இருந்துச்சுன்னா அதுல கூட நீங்க ஊற்றி வச்சுக்கலாம். இப்ப நம்ம இன்னொரு கலர் பண்ணலாம். அது வந்து நான் சிந்தட்டிக் கம் வச்சு பண்ணி காட்டுறேன். இப்ப இந்த பவுல்ல நாம இது பாத்தீங்கன்னா சிந்தட்டிக் க்ளோ நம்ம இது செய்யறதுக்குள்ள இதை வச்சிருந்தோம் இல்லைங்களா, என்னது ஸ்லைம் செய்யறதுக்கு எல்லாம் மறந்து போயிருது அப்பப்ப. சோ அதை வந்து நான் போடுறேன். நீங்க ஃபேப்ரிக் க்ளூ இந்த நம்ம சமிக்கிஸ்லாம் ஒட்டுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் பாருங்க, அது கூட எடுத்துக்கலாம். எந்த க்ளூ வேணா எடுத்துக்கலாம். ஸோ இது ஊத்திட்டேன். நெக்ஸ்ட் அடுத்து அதே மாதிரி நம்ம பான்ஸ் பவுடர் ஆட் பண்றோம். ஓகே, இப்போ ரெண்டையும் மிக்ஸ் பண்ணலாம். இப்போ பாதி மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம கலர் ஆட் பண்ணிட்டா ரெண்டும் மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கரெக்டா வரும். இதுக்கும் பாத்தீங்கன்னா அந்த கலர் பவுடர் இருக்கு இல்லைங்களா, அதை தான் நான் ஆட் பண்ண போறேன். இது பாத்தீங்கன்னா பர்பிள் போடுறேன் இதுக்கு. ஸோ எதுக்கு நான் இந்த கலர் அதுக்கு கிரீன் இதுக்கு பர்பிள் மிக்ஸ் பண்ணுங்கிறது உங்களுக்கு நான் அப்புறமா சொல்றேன், கடைசியில தெரியும் உங்களுக்கு. ஸோ இப்போ இது மிக்ஸ் பண்ணலாம். இதுலயும் பாத்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ஓகேங்க, பாருங்க. இதுவுமே பாத்தீங்கன்னா ரொம்ப ஹார்டாவும் இல்ல ரொம்ப தண்ணியாவும் இல்ல, அழகா பெயிண்ட் மாதிரியே ஆயிடுச்சு. இது வந்து ஃபெவிகால் போடல, நம்ம வந்து க்ளூ போட்டிருக்கோம். ஓகேங்களா, இது பாத்தீங்கன்னா கிரீன் கலர், இது ஃபெவிகால் ஆட் பண்ணிருக்கோம். ஸோ நல்லா வந்து டைட்டா நீங்க நம்ம பெயிண்ட் எப்பவுமே க்ளோஸ் பண்ண எப்படி டைட்டா க்ளோஸ் பண்ணி வைப்போம் அந்த மாதிரி வச்சுக்கணும். ஏன்னா நம்ம பெயிண்ட்டையும் நம்ம ஓப்பன் பண்ணி வச்சா அது எப்படி ஒரு மாதிரி திக்கா மாறிடும். அப்படிதான் இதுவுமே, ஏன்னா க்ளூ போட்டிருக்கோம் இல்லைங்களா, க்ளூ காஞ்சிச்சுன்னா
திக்கா மாறிடும். ஓகே, இப்போ நம்ம இது வந்து ஒர்க் ஆகதா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு இதுல நம்ம பெயிண்ட் பண்ணி காட்ட போறோம். உங்களுக்கு எவ்வளவு அழகா இருக்குன்னு மட்டும் பாருங்க. இது பாத்தீங்கன்னா துளிப்புன்னு சொல்லுவாங்க அந்த ஃபிளவர். ஸோ நான் தான் டிராயிங் பண்ண கொஞ்சம் மோசமா தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அது வந்து பர்பிள் கலர்ல இருக்கும் அந்த ஃபிளவர். ஸோ அதுக்கு தான் நான் வந்து இது வரைஞ்சேன், இல்லைன்னா வேற ஃபிளவர் வரைஞ்சிருப்பேன். இப்போ நான் வந்து உங்களுக்கு பெயிண்ட் பண்ணி காட்டுறேன். இங்க பாருங்க, நம்ம பெயிண்டிங்ல வரைஞ்ச துலிப் ஃபிளவர். ஆக்சுவலா இந்த பிளாக் கலர் வந்து நான் வெளியில கொடுத்த அவுட்லைனு அது வந்து என்ன பண்ணிட்டேன்னா காயல, நம்ம ஆல்ரெடி பெயிண்ட் பண்ணவங்க இல்லையா, அது காயறதுக்கு முன்னாடியே நான் கொடுத்தனால கொஞ்சம் அது ரெண்டும் சேர்ந்து மர்ஜ் ஆயிடுச்சு. நீங்க காய்ச்சதுக்கு அப்புறமா அவுட்லைன் கொடுத்தீங்கன்னா ரொம்பவே அழகா இருக்கும். ஸோ நல்லா இருக்குது. இது இப்படியே வச்சது. இப்போ நம்ம இந்த பர்பிள் கலர் பண்றதுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா இந்த கிரீன் கலர் வந்து கொஞ்சம் திக்கா மாறிடுச்சு. ஏன்னா நம்ம இப்படி ஓப்பனா வச்சதுனால. அதனால பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நான் லீஃபுக்கு பெயிண்ட் பண்ணும்போது கொஞ்சம் திக்கா தான் இருந்துச்சு. கொஞ்சமா தண்ணி ஊற்றி கலக்கிக்கிட்டேன். ஸோ அதனாலதான் சொல்றேன், இப்படி திறந்தே வைக்க கூடாது. நம்ம நல்ல ஏர்டைட் கண்டெய்னர்ல வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடணும், எப்பவுமே ஆஸ் யூஷுவல் பெயிண்ட் வச்சிருக்க மாதிரியே. இந்த சைடு இருக்க லீஃப் தான் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அந்த பிளாக்கோட மர்ஜ் ஆயிடுச்சு. கொஞ்சம் காயறதுக்கு முன்னாடி நான் போட்டுட்டேன். ஸோ அதனால இப்ப மேல மறுபடியும் நான் இதை வந்து கலர் பண்ணேன். ஆக்சுவலா இது வந்து காயறது கொஞ்சம் லேட் ஆகும். ஏன்னா இந்த சைடு பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாவே பெயிண்ட் பண்ணிருக்கேன். அதனால மத்தபடி பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. நம்ம பான்ஸ் பவுடர்ல செஞ்ச ஹோம்மேட் பெயிண்ட் வந்து சூப்பராகவே ஒர்க் ஆச்சுன்னு எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருந்தது. என்ன ஒண்ணுன்னா டக்குன்னு காஞ்சிடுது. நான் ஓபன் பண்ணி வச்சுட்டு அடுத்த கலர் பெயிண்ட் கிரியேட் பண்றதுக்குள்ளேயே இந்த பெயிண்ட் வந்து கொஞ்சம் திக்கா மாறிடுச்சு. உடனே நம்ம உடனுக்குடனே பெயிண்ட் செஞ்ச உடனே பாட்டில்ல போட்டு க்ளோஸ் பண்ணி வைக்கணும். ஸோ அப்பதான் வந்து நம்மளுக்கு கரெக்டா இருக்கும். நல்லா தான் இருந்தது. பெயிண்ட் பண்றதுக்கும் ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. அவசரப்பட்டது காயறதுக்குள்ளேயே வந்து அடுத்த பெயிண்ட் அந்த அவுட்லைன் கொடுத்துடலாம் சரி அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். அதனாலதான் கொஞ்சம் மர்ஜ் ஆயிடுச்சு. மற்றபடி சூப்பரா இருக்கு. அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்ப நம்ம இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுங்க. பாய், தேங்க்யூ.